ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நாம் பள்ளிவாசலில் செய்கிற நோம்பு கஞ்சி எப்படி செய்யலாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப்பு அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க, 1/4 கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சின்ன சைஸ் வெங்காயம், 1 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு வெங்காயம் தக்காளி அதிகம் சேர்க்க வேண்டாம். இதுவே நம்ம ஜீரக சம்பா அரிசியில் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்து ஜீரக சம்பா அரிசியில் செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் கடைசியாக கஞ்சி இறக்க போகும்போது சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பீன்ஸு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு பீன்ஸு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கேரட் 1 கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா கலந்து கொடுங்க. காய் எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரட்டும். புதினா 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்துங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. ஊற வச்ச அரிசியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு நம்ம 1 கப்பு அரிசி எடுத்துருக்கோம், அதுக்கு 5 கப்பு அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் நான். 5 கப்பு தண்ணி வச்சுட்டு குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட பள்ளிவாசல் நோம்பு கஞ்சி ரெடி. விசிலை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா கரண்டியாலே மசிச்சு விட்டு, கஞ்சி கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை, உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் பால் 1 கப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நோம்பு கஞ்சி ரெடி. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.